சிவம் அப்படிங்கிற நாம யோகத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. சரிங்களா? ஜென்ம லக்னம்ன்றது இங்கே நிறைய பேர் நிறைய இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் லக்னம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. அப்போது எந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கலான்றதும் இந்த யோகியை வச்சு தேர்ந்தெடுக்கலாம். தெரியாமல் போய் அவயோகியாக போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அந்த தொழிலில் போய்ட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சோகம், எனக்கு யோகமே இல்லையா, நான் ரொம்ப அவயோகமான ஆள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க. நான் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி, இது ஒரு மனித ஜனனத்தில் பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க. இதைத்தான் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோகி அப்படின்னும்போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு. இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க? ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரிய வேணாங்க, எனக்கு இந்த அவயோகை பற்றிலாம் தெரிய வேணாங்க, எனக்கு ஏன் கஷ்டம், நான் எப்படி வெளியே வரணும், அது மட்டும் எனக்கு பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி சொல்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரமாகவோ இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சூக்ஷமம் பார்த்துங்க, நல்லா கேளுங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும். ஏன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டு மறுபடியும் எனக்கு கஷ்டம்னா எப்படிங்க கஷ்டம் தீரும்? ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவயோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கஷ்டம்னும் போது அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நமக்கு பரிகாரம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும்ல, நன்மையான ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்க. எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு. ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார். அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன், ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருந்தாருங்க, இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆள் ஆகிட்டாருங்க. சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சான், இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதலாளி ஆகிட்டாங்க. சாதாரணமாக இங்கே தாங்க ஒரு பையன் கூலி வேலை செஞ்சுருந்தாங்க, அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போயாங்க. சரிங்க, தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனாலே இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம யோகம் அப்படின்னாலே 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே 27 நாம யோகங்கள் உள்ளன. தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஒரு ஜாதகர் ஜனன நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு. ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம், அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும். அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக வரப்போகுது. இந்த 27 நாம யோகங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாம யோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகி நான் சொல்ல போகிறேன். எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு வீடியோவாக தனித்தனியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? சிவம் நாம யோகம். இது என்ன சார் சிவம் நாம யோகம்? எனக்கு தெரிஞ்சதே பரமசிவன் மட்டும் தானேங்க. நாமயோகம் அப்படின்ற இந்த ரொம்ப 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 ஒரு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா யோகி ஒன்று அவயோகின்னு ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குங்க. யோகி அப்படின்னா நாம் வாங்கிட்டு வந்த வரம் என்ன, அவயோகம் அப்படின்னா நாம் வாங்கிட்டு வந்த சாபம் என்ன, இது ரெண்டுத்தையும் சொல்கிறது தாங்க யோகி அவயோகி. இதுக்கு ஒருத்தர் பிறக்கும்போது இந்த நாம யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிறக்கிறோம் இல்லையா.
அப்போது சிவம் அப்படிங்கிற நாம யோகத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு இது. சரிங்களா? இந்த சிவம் நாம யோகம் பார்த்தீங்கன்னாலே 2 நட்சத்திரங்கள். ஒன்று ரேவதி நட்சத்திரம், இன்னொன்று இது வந்து யோகி நட்சத்திரமாக வரும், ரேவதி நட்சத்திரம். அப்போது புதன் பகவானே யோக கிரகமாக உங்களுக்கு வந்து விடுவார். புதன் பகவான் யோகராக வந்துடுறார் ஒன்று. அதே மாதிரி புதனின் வீடு 2 வீடுகளும் யோக வீடுகளாக உங்களுக்கு வந்துடும். உங்கள் லக்னம் என்னவாக இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. லக்னம் தெரியாதவங்க தயவு செய்து உங்களுடைய ஜாதக நோட் புக் எடுங்க. இல்லை அது கூட என்கிட்ட இல்லைன்னா நம்மளுடைய அஸ்ட்ரோநிவர்த்தி ஆப்பை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டீட்டெயில் கொடுத்தீங்கனாலே அதில் வந்து உங்களுடைய ஜாதகம் டவுன்லோட் ஆகிடும். அப்போ உங்களுடைய ஜென்ம லக்னம் தாங்க நீங்கள். ஜென்ம லக்னம்ன்றது இங்கே நிறைய இடத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் லக்னம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல ஜென்ம லக்னம் தெரியாமல் ஒருத்தர் ஜோதிடராகவும் ஆக முடியாது. ஜென்ம லக்னம் சொல்லி கொடுக்காம நீங்கள் படிக்கிற ஜோதிட முறை பொய்யானது, வேஸ்டானதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஜென்ம லக்னம் கண்டிப்பாக எந்த ஜோதிட ஆசிரியர் சொல்லித்தரலையோ தவறான ஒரு வழி நடத்துறதுக்கு உங்களை கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். ஜாகிரதையாக இருந்துங்க. சரிங்களா? ஓகே. ஜென்ம லக்னத்துக்கு புதனின் வீடான மிதுனம், புதனின் வீடான கன்னி வீடு எத்தனாவது வீடாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடுகளும் உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான வீடாக வந்துடும். புதனே உங்களுக்கு யோகியாக வந்துடும். புதன்னா தாய் மாமன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு யோகமாக வரும். புதன் அப்படின்னா வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட, கணிதம், கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட மீடியேஷன். ஒரு சில மீடியேட்டர் வந்து சூப்பர் பவராக இருப்பாங்க. ஏன்னா புதன் அவங்களுக்கு யோகியாக இருப்பார். அப்போது எந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கலான்றதும் இந்த யோகியை வச்சு தேர்ந்தெடுக்கலாம். தெரியாமல் போய் அவயோகியாக போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அந்த தொழிலில் போய்ட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. சரிங்களா? இதை முதல்ல நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. அவயோக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சித்திரை நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாக வந்துடும். அப்போது செவ்வாயே அவயோகமாக போயிடுவாங்க. ஆணாக இருந்தால் சகோதரன் மூலியமாக பிரச்சனை, வண்டி வீடு வாகனம் மூலியமாக பிரச்சனை. பெண்ணாக இருந்தால் சகோதரன் ப்ளஸ் கணவன் மூலியமாக பிரச்சனையை அனுபவிக்க பிறந்த ஜாதகர். அப்போ செவ்வாயோட வீடு என்ன? மேஷ வீடு, விருச்சிக வீடு. அப்போது உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு மேஷ வீடு எத்தனாவது வீடு, விருச்சிக வீடு எத்தனாவது வீடுன்னு பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். என்ன பரிகாரம் பண்ணலாங்க கேட்கலாமா? ஓகே. புதன் அப்படின்னும்போது ஜோதிடம், புதன் அப்படின்னும் பஞ்சாங்கம், புதன் அப்படின்போது மீடியேட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து மேற்கொண்டு உதவி பண்ணுறது. புதன் அப்படின்போது தாய் மாமனின் உறவு நிலையை என்ன பண்ணும்? சண்டை இல்லாமல் பார்த்துக்குங்க. சண்டை போட்டு பண்ணிக்க மாட்டேங்குங்க, பிரச்சனை தான். அந்த யோகம்ன்ற விஷயம் கிடைக்காம போயிடும். அவயோகம்ன்ற விஷயம் பெண்ணாக இருந்தால் கணவனே அவயோகி, ஆணாக இருந்தால் சகோதரரை அவயோகி. அப்போது அவங்கக்கிட்ட சண்டை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏதாவது சின்ன விஷயம் பேசணும் மாட்டிக்கும். வாழ்க்கை அப்படின்றது பிரிவினை ஆகும். அப்போ என்னங்க பண்ணலாம், எனக்கு என்னங்க பலன், இதுக்கு என்னங்க பண்ணலாம்? அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அவயோக நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் உட்காந்து தசாபுக்தி நடத்தினா பிரச்சனைலாம் மாட்டிக்கிங்க. யோகி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுக்தி நடந்தால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போது அவயோக நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து நான் நல்ல விஷயம் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க கேட்கலாமா? கேட்குறீங்களா? சித்திரை நட்சத்திரம் அப்படின்னும்போது வில்வமுங்க. சித்திரை நட்சத்திரத்துடைய விருட்சம்னாலே வில்வ மரம். அப்போது ரெகுலராக இந்த யோகத்தில் பிறந்தவங்க வில்வ இலையை வாங்கி சிவனுக்கு கொடுத்து வில்வ அபிஷேகம் பண்ணுறது. தயவு செய்து அந்த வில்வத்தை நீங்கள் வாங்கி வரக்கூடாது, பிரச்சனை தான். வில்வ மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது, இதை பண்ணாலே அவயோக பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். அதே மாதிரி சகோதரனால் வரக்கூடிய பிரச்சனைகள், வண்டியினால் அடிக்கடி விபத்து சார்ந்த விஷயங்கள், இல்லை வண்டி ரிப்பேர் ஆகிற விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியே வரலாமா? கண்டிப்பாக வெளியே வரலாம். இதெல்லாம் வந்து யார் சார் இன்றைக்கி யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லா ஜோதிடரும் நல்ல ஜோதிடர் தான் பலன் சொல்கிறாங்க. பட்டு எல்லாமே நடக்குதா எனக்கு தெரியல. நீங்கள் ஏங்க ஜோதிடர் ஆகக்கூடாது? ஆகலாம் இல்லைங்க, ஆகுங்க. சரிங்களா? வாழ்க்கையில் ஜோதிடமும் பயிலுங்கள். யோகி அவயோகி அப்படின்ற விஷயமும் இது ஒரு பார்ட்டு, ஜோதிடத்தில் இது ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து முன்னேறுங்கள். சரிங்களா நண்பர்களே? நன்றி. பார்த்தீங்களா நண்பர்களே, நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை, அதாவது
யோக நட்சத்திரம், அவயோக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம், அவயோகி கிரகங்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று, நாமளே ஜோதிடர் அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையாங்க, நம்ம வாழ்க்கையை நாமளே எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? முடிந்த போது, நேரம் இருக்கும்போது, பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி இதில் நம்ம காலையில் வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். ரெகுலராக நிறைய வகுப்பு, பேசிக், அட்வான்ஸ், மாஸ்டர் கிளாஸ்னு எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரம் நவதாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்ருக்கோம். ஏதாவது தினப்பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள், நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இதுக்குண்டான பதில் நீங்கள் 2 மணி நேரத்துலேயே ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? பட் கிளாஸுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை, நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச எனக்கு இறையருளால் ஒரு குருவருளால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ஞானத்தை உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். சரிங்களா நண்பர்களே? நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.